உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பன்னீர் இருந்தால் சூப்பரான ஒரு கிறிஸ்பி ஸ்நாக்ஸ் செய்யலாம். வாங்க எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பன்னீரை நல்லா கட் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து பெப்பர் தூவிக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் தூவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூவிக்கோங்க. அண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. ஆனால் ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா சாப்பிட பிடிக்காது. அதனால் பசங்களாம் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் காரம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆச்சி சில்லி பவுடர் நான் யூஸ் பண்ணுறது. அண்ட் இது நல்லா தூவிட்டு இதை நல்லா எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் கையாலே வந்து கலக்கிடுங்க. அதுவும் நல்லா எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. ரொம்ப காரமாக செய்யாதீங்க, சும்மா லைட்டாக சும்மா போடுற மாதிரி, சும்மா லைட்டாக டேஸ்ட்டுக்காக. அதுக்காக தான். பன்னீர் வந்து ரொம்பவே ஹெல்த்தி நம்ம ஹெல்த்துக்கு. அண்ட் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டு. அண்ட் இதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. தேவையான அளவு மட்டும் சால்ட் போட்டுக்கோங்க, சும்மா கொஞ்சமாக போதும். அண்ட் அது போட்டுட்டு இதை அப்படியே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம தோசை தவா இருக்குல்ல, தோசை கல், அதில் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு பெருசாக வச்சு இது எல்லாத்தையும் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் போட்டுருங்க. இது போட்டக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போடும்போது ஹை ஃப்ளேமில் வைங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு 10 செகண்ட்ஸில் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாகிடும். அண்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் அதை வந்து கல்லில் வச்சுருங்க. இது நல்லா 5 மினிட்ஸ்க்கு கல்லில் வச்சதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து பார்த்திங்கன்னா செம்ம கிறிஸ்பியாக வந்திருக்கும். இதை வந்து அப்படியே கூட எடுத்துக்கலாம். பன்னீர் பிரியாணியோ வேறு ஏதாச்சும் ஸ்நாக்ஸோ ஈவினிங்கில் எடுத்துக்கிறதோ அந்த